Hello friends, welcome back to our AK Tech Tamil channel. So இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா PicsArtல வேற லெவல்ல ஒரு எடிட்டிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் PicsArtல ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ நான் அது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்து உள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ராயிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ சொல்லிட்டு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த ஃபோட்டோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த எஃபெக்டோட லிங்க்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க. கூகுள் டிரைவ் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு ஸோ உங்களால் எவ்வளோ பெருசாக இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இமேஜ் சைஸ் பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க, நீங்கள் அதை அப்புறமா க்ராப் பண்ணிக்கலாம் நீங்கள் எடிட் பண்ண உடனே. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் எவ்வளோ பெருசாக வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் நார்மலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா XOR சொல்லிட்டு வச்சுக்கோங்க பிளெண்டிங் ஆப்ஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டி லேயர் ஒன்று கிளிக் பண்ணிங்க. எம்டி லேயர் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து திரும்ப ஒரு ஃபோட்டோ இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இப்போ தான் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் எவ்வளோ ஜூமில் வச்சுருக்கீங்களோ அதேமாரி உங்களுடைய இமேஜையும் நீங்கள் அவ்வளோ ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பிளெண்டிங்கில் போய்ட்டு ஓவர்லே அது வந்து பார்த்திங்கன்னா XOR கொடுக்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு பேக்ரவுண்டில் நீங்கள் தெரியலனால பரவாயில்ல, நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிங்க, ஃபோட்டோ மட்டும் தெரிகிற மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரோ மார்க் சிம்பிளை கொடுத்துட்டு எடிட் இமேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பண்ணுறாங்க எஃபெக்ட்ஸ்ன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா HDRனு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் எடுக்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு, DSLRல எடுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். உங்களுடைய இமேஜ் வந்து நீங்கள் மொபைலில் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு கேமராவில் எடுத்த மாதிரியே தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க இமேஜை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம AK Tech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.